இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எதுக்கு வேணாலும் இந்த சாலட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் பட்டர் எடுத்துக்கிறதுக்கு பட்டர் எடுத்துட்டேன்னா இது அப்படியே இங்கே வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் பட்டர் எடுத்தால் போதும். நீங்கள் நிறைய எடுத்து போட்டுட்டு டயட்டில் வெயிட் லாஸ் ஆகலைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்சமாக நான் ஆல்ரெடி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டோஃபு வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறதுனால கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த டோஃபு கூடயே சேர்த்து கொஞ்சம் கேப்சிகம் இருக்குது. இந்த கேப்சிகமும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கிறேன். த்ரோ பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் இவ்வளோண்டு பெப்பர். நான் ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டிருக்கேன். சால்ட் நான் லாஸ்ட்டாக வேணும்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இது ஸ்லோவாக தானே குக் ஆகுது. இப்படி தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மசாலாலாம் எடுத்து வைக்காதனால நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடாகவே பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். அது அப்படியே லைட்டாக ஏதாவது ஒரு கொஞ்சம் ஸ்பைஸ்க்காக தான். என்னடா அந்த புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டே வரல. என்னுடைய சன்ன மாதிரி அப்படியே ஆஃப் பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தா அடுப்பு ஆஃப் ஆகிருக்கு. இது இப்போ ஒரு பக்கம் நம்ம ஃப்ரை ஆகட்டும். இது அப்படியே குக் ஆகட்டும். அதுக்குள்ளார ஒரு பவுலில் நம்ம தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். குக் ஆகட்டும். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் குக்கும்பர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்போ தான் எவ்வளோ கலோரி இன்டேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1300 கலோரிக்குள்ளே தான் சாப்பிடணும். என்னோடய பிஎம்ஐ பார்த்தது வரைக்கும். அதனால நான் வந்து அதுக்குள்ளாரையே எடுத்துக்கிறேன். நான் இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. குக்கும்பர் எப்படி எடுத்து கேரட் ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன், கேபேஜ், இதுதான் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் ஆக்சுவலாகவே. இதையும் போட்டு இது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் கலக்கிக்கிறேன். ஒரு டைம் இதை நான் காலையில் சாப்பிடுவேன், ஒவ்வொரு டைம் மதியானம் சாப்பிடுவேன்னா. காலையில் சாப்பிட்டாலே மதியானம் பசிக்காததுனா அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சை நான் ஸ்கிப்பே பண்ணிக்குவேன். இதுவே வந்து மதியானம் சாப்பிட்டேன்னா நைட்டு கஷ்டம். நைட் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு விட்டுருவேன். ஏன்னா பயங்கர ஃபில்லிங்காக தான் இருக்கும் இது ஃபுல்லாமே. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குமா. அதனால் நம்ம வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாமே நான் கலக்கியாச்சா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே கலக்கியாச்சு. அடுப்பும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனதே நம்மளுக்கு போதும். இது மாதிரி இன்னொரு குட்டி பின்னி எடுத்துக்கோங்க.
எடுத்தாச்சா? டேபிள் ஸ்பூன் போடுறேன். கர்ட் ரொம்ப நல்லது. நான் வந்து 3 டேபிள் போட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூனையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆலிவ் ஆயில் இத்தினோண்டு தான் நான் ஊற்றுவேன். ஆலிவ் ஆயில் ஊற்றியாச்சா? நான் வந்து இது மாதிரி ஆயிலெல்லாம் கொஞ்சம் சின்ன பாட்டில் தான் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா என்ன செய்வேன்னா பெரிய பாட்டில் வாங்கி வச்சுட்டேன்னா யூஸ் பண்ணுவேன். திடீர்னு நான் யூஸ் பண்ணாமல் போயிடுவேன்னா அப்போ அந்த பாட்டில் வேஸ்ட் ஆகிடும். ஐ மீன் தூக்கி வீசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ குட்டி குட்டியாக நான் வாங்கி வச்சுக்குவேன். வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இது எனக்குங்கனால நான் யூஸ் பண்ணுறேன். ஆர்கனோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கனோ கொஞ்சம் 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 இதெல்லாம் போடலினாலும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்குது நான் போடுறேன். நீங்கள் இல்லைனாலும் ப்ராப்ளமே இல்லை. கலெக்ட்டு சால்ட்டு பார்க்கலாம், பத்துலினா போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால் நான் இத்தினோண்டு தான் போட்டிருக்கேன் சால்ட்டு. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அப்படியே இருக்கிற ஊற்றிடலாம். இந்த இதுக்குள்ளார அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றியாச்சா? எதையும் வேஸ்ட் பண்ணக்கூட வைக்கல. அதனால் கொஞ்சம் எடுத்து இதுலேயும் போட்டு கலக்குன்னு கலக்கி உள்ளே போட்டுருவேன். பேசிக்கலி நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா பாட்ட கேட்டால் நான் வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. மேபி சில விஷயத்தில் சில டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் அப்பப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது நானே தட்டுவோன்ட்டு கலக்கியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இடையில நம்மளுக்கு தயிர் பத்தலை அப்படின்னா கூடயும் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். இது வந்து என்னால் ஸ்பூனில் கலக்க முடியல. நான் சாப்பிட்றதுனால நான் அப்படியே இதில் கலக்கிக்கிறேன். இந்த லைம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஃபுல் லைமே நம்ம ஊற்றிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வைங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன பவுலாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. ஆனால் இது ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன். எனக்கே தெரியும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டேன். ஸோ வந்து அதுவும் டோஃபும் இருக்குது, அதுவும் வயிறு ஃபில்லிங் ஆகிடும்ல. அதனால் நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன். இதில் நான் பாதி எடுத்து வச்சுருவேன். கௌதம் ஈவினிங் வந்தானா அவனுக்கு கொடுத்துருவேன். நான் சாப்பிடாம வைக்கிறதெல்லாம் அவன் தான் சாப்பிடுவான். அவன் வந்து ஃபுட் வேஸ்ட்டே பண்ண மாட்டான். என்ன மாதிரி இல்லை, அவன் ரொம்ப எங்கே போனாலும் வேஸ்ட்டே பண்ண மாட்டான். ஹோட்டல்லலாம் போனால் நான் சாப்பிடாம வச்சுருவேன் ஒரு டைமு, என்னால் சாப்பிட முடியாதுன்னு. அவனும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு தான் ஓகே முடியல அப்படின்னா வச்சுருவான். மற்றபடி அவன் ஃபுட் வேஸ்ட்டே பண்ண மாட்டான் என்னானாலும். நல்லா அவன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். நானும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனால் என் வயிற்றில் இடம் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது கொஞ்சம். நான் ரொம்ப அதே மாதிரி நான் வயிறு முட்டை சாப்பிட மாட்டேன் எப்போவுமே. ஒரு கொஞ்சம் வயிற்றில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் சாப்பிடுவேன். அந்த ஸ்பேஸ் வர வரைக்கும் எனக்கே தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சில பேர்லாம் வந்துட்டு பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிடுவாங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். அது கொஞ்சம் நம்ம அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு நான் கர்ட் ஆட் பண்ணேன்னா சில பேர் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கிட்ட இப்போ மயோனைஸ் இல்லை. ஸோ வந்து நான் கர்ட் ஆட் பண்ணிட்டேன். மயோனைஸ்லேயே வெஜ் மயோனைஸ்ன்னு இருக்குது, எக் மயோனைஸும் இருக்குது. என்கிட்ட இப்போது மயோனைஸ் இல்லை. வெஜ் மயோனைஸ் இருந்தால் நான் போட்டிருப்பேன். எக் மயோனைஸ் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இதெல்லாம் குக் ஆகிடுச்சா, நான் இந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதெல்லாம். இப்போ இதை நான் கட்டி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்
முடிஞ்சிச்சு. பிறகு தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு. பாப்பாவை போய் தூங்க வச்சு தான் நான் வந்து கட் பண்ணேன். சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம இந்த பவுல் நிறைய சாப்பிட்றோம்ல, இது பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இதுவே வந்து சாப்பாடு, ரசம், குழம்பு இப்படி சாப்பிடும் போது அதுவும் ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய குவான்டிட்டி சாப்பிட்ருவோம். டோஃபு சூப்பராக இருக்குது. எனக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சால்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கேர்ட் டேஸ்ட் வந்து நார்மலாக நம்ம சமைப்போம்ல அந்த டேஸ்ட் வந்து சாலட்டில் கிடைக்கவே கிடைக்காது. சில சாலட் வேணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முழுங்கிக்கிறேன். சில சாலட்டில் எப்போவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்காது. பட் வந்து சில சாலட் நான் செஞ்சது சிலதெல்லாம் ரொம்ப யம்மியாக இருக்கும். நானே விரும்பி சாப்பிடுவேன். இந்த கேர்டு ஊற்றுனதுனால ஓரளவுக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இது மயோனஸ் ஊற்றி கலக்கியிருந்தீங்கன்னு வைங்க, சரியான யம்மி டேஸ்ட்டாக இருந்திருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் விரும்பி சாப்பிடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மயோனஸ் இருந்துச்சுன்னா மயோனஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மயோனஸ் இல்லை கேர்டு தான் இருக்குன்னா கேர்ட் ட்ரை பண்ணி. அதேமாதிரி கேர்டுக்கும் மயோனஸும் நான் கம்பேர்லி சொல்கிறேன். மயோனஸ் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கேர்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போவே நான் சொல்லிட்டேன். அவ்வளோனா டேஸ்ட்டாக ஓகே, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் மயோனஸ் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. மேபி அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.